ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய ரயில்வே துறையில இருந்து குரூப் டிக்கான ஒரு ஷார்ட் நோட்டிபிகேஷன், குரூப் டி ஓட லெவல் 1 போஸ்ட்டுக்கு ஷார்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இது அஃபீஷியலி வரல. அதான் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்ம், சரியா? இன்னும் அது அஃபீஷியலி வரல. பட் அன்அஃபீஷியலி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால, டெலகிராம்ல எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஒரு இது வந்து அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உலாவிட்டு இருந்துச்சு. நானும் கிஷோர் சாரும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 days பிஃபோர் இது வந்த உடனே நாங்கள் ஒரு வீடியோ கூட பண்ணியிருப்போம். தம்பி, இது வரைக்கும் இது வந்து அஃபீஷியலி அலௌன்ஸ் பண்ணப்படலை, பட் இது உண்மையா இருக்க வாய்ப்புகள் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. பட் இதில் நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குது. உண்மை, இது பொய், நிறைய போயிட்டு இருக்கு. ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன விதமான காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் மேல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ். நிறைய பேர் ஏஜ் தான் நிறைய கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ ஏஜ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலியமா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம், சரியா? ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ADA 24/7 தமிழ் பேங்க் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னுடைய வீடியோ ரயில்வே தேர்வுகளுக்கான ரீசனிங், ஓகேங்களா, அப்படின்ற கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்ரிடே மாலை 7 மணிக்கு, ஓகேங்களா, 7 PM, ரைட்டா, என்னுடைய கிளாஸஸ் வந்து ரெகுலரா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இதே நேரத்தில், சரியா? இன்னைக்கு நான் கிளாஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். மற்றபடி எல்லா நாட்களும் லைவ் கிளாஸஸாக உங்களுக்கு வரும். ஸோ லைவ்ல வந்து நீங்க குவிஸஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம நண்பர்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, உங்களுடைய ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பயங்கரமா சப்போர்ட்டிவா இருக்கும். தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே, சரிங்களா? ரைட். அண்ட் அதே மாதிரி என்னை இது வரைக்கும் இதுல வந்துட்டு கம்யூனிட்டி பேஜ்லையும் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ADA 24/7 அப்படின்ற மொபைல் ஆப்பை முதல்ல பிளே ஆப்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க, பிளே ஸ்டோர்ல இருந்து. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப், அந்த நம்மளுடைய ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? அண்ட் நம்மளுடைய கிளாஸஸ் பல்லவன் எக்ஸ்பிரஸ் அண்ட் சென்னை எக்ஸ்பிரஸ் பேட்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து புதிய வகுப்புகள் நம்ம 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அடுத்த டார்கெட்டோட கிளாஸஸ் ஜாயின் பண்றதுக்கு Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்தி மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸை கெட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாம, சரிங்களா? ஸோ இந்த ஆஃபர் கோடுக்கு எப்பவுமே ஆஃபர் இருக்கும். இந்த ஆஃபர் கூட அப்ளை பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் எப்பவுமே கிடைக்கும், சரிங்களா? வெல், அண்ட் மற்ற இந்த கிளாஸஸ் பத்தின அந்த தமிழ் மீடிய புத்தகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரா நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தி நான் கொஞ்சம் கடைசியா இதெல்லாம் பேசுறேன். அதே மாதிரி இங்கிலீஷ் எடிஷன் புக்கும் அவைலபிள் இருக்கு, சரி? இதெல்லாமே நான் கடைசியா சொல்றேன். கம்யூனிட்டி பேஜ் சொன்னேன்ல, இந்த மாதிரி தான். அந்த நம்ம ஆப்ல போனீங்கன்னா கீழே கம்யூனிட்டி இருக்கும். அதுல என்னோட போட்டோ போட்டு எக்ஸ்ப்ளோரர் குரூப் அப்படின்ற இடத்துல என்னோட போட்டோ இருக்கும். கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற அப்டேட் எல்லாமே இதுல இருந்து நீங்க செக் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ எனக்கு இந்த ஜோன் வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்ன கொடுத்திருக்காங்க? the vacancies, ரைட்டா? so indicate by the zonal railways and production unit அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்னா யாரு? நம்ம இந்த இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி இருக்குல்ல நம்ம பெரம்பூர்ல, ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் யூனிட். அது எது? இட்ஸ் அ கோச். அந்த ரயில்வேக்கு தேவையான, ட்ரெயினுக்கு தேவையான அந்த பெட்டிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, கண்டா? அது கவர்மெண்டோட தான் கம்பெனினா வேற யாரும் நினைக்க வேணாம், தயாரிக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப், சரிங்களா? அதுதான் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு. இப்ப நம்ம ட்ரெயின் 18 வந்தே பாரத் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இப்ப வந்தே பாரத்லயே வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் வருது, எல்லாமே இங்க தான் தயார்படுத்துறாங்க. அந்த மாதிரி ட்ரெயின்ஸ் எல்லாம் தயார்படுத்தக்கூடிய அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட். அதே மாதிரி சக்கரங்கள், அந்த ட்ரெயினுக்கு தேவையான சக்கரங்களை உருவாக்கக்கூடியது அது ஒரு இடத்துல உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸுக்கு தேவையான ஆட்களை ரெக்ரூட் பண்ண போறாங்க. இதை வந்து லெவல் 1 போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து குரூப் டி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு பேர் வந்து லெவல் 1 போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா NTPCல வரும். NTPCல அண்டர் கிராஜுவேட், ஓகேங்களா? அதாவது 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் வந்து லெவல் 2, லெவல் 3க்குலாம் வருவாங்க. லெவல் 4, லெவல் 5, லெவல் 6லாம் கிராஜுவேட் போஸ்ட்ல நமக்கு போயிடும், சரியா? ஸோ இதெல்லாம் வந்து வரும், ரைட்? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூஸ் தட் 2024 RRB சம்திங் ஒரு நம்பர் கொடுத்துட்டு 10/4/2024 இந்த லெவல் 1 போஸ்ட் ஜோன் வைஸ் வேகன்சி சம்திங் அந்த மாதிரி டேட்லாம் கொடுத்து சில விஷயங்களை அவங்க பேசியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுல சில ரெக்ரூட்மெண்ட் இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. தட் இஸ் த நோ ரெக்ரூட்மெண்ட், ரைட்டா? இந்த மாதிரியான காலி பணியிடங்கள் இல்லப்பா இந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரி ஆஃப் த போஸ்டிங் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் வந்து கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட்னா நம்ம ரயில்வே உடைய ஹாஸ்பிட்டல்ல அசிஸ்டன்ட் போஸ்ட், அதெல்லாம் வந்து பாத்தீங்க ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 10th குவாலிஃபிகேஷன் உள்ள எடுப்பாங்க. பட் அது வந்து இந்த தடவை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிபோட் ஸ்டோருக்கு
நம்ம பெருசா எதிர்பார்த்தது. ஏன்னா 10th குவாலிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பதவி இந்த ஸ்டோர் டிபார்ட்மெண்ட், ரைட்டா? இட்ஸ் டிபோர்ட். இந்த ஸ்டோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனா ஐடிஐ முடிக்காதவர்கள் கூட வந்து, அதே மாதிரி அப்ரண்டிஸ் முடிக்காதவங்க கூட இதெல்லாம் வந்து எலிஜிபிள் கிரைட்டீரியால வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருந்தோம். இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை அவனும் கிடையாதுன்ட்டாங்க. அடுத்து அதே மாதிரி ஜெனரல் அசிஸ்டன்ட் போர்ட்டர், ரைட்டா? கமர்ஷியல், அதே மாதிரி அசிஸ்டன்ட் கேட்டரிங், அசிஸ்டன்ட் குக்கு, இந்த மாதிரி சில பதவிகள்லாம் வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் போன தடவை 2019ல 17 வகையான காலி பணியிடங்கள் கொடுத்திருந்தாங்க. இந்த தடவை 14 வகை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேல காட்டியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் வரட்டும் பார்த்துக்கலாம், சரியா? பட் இப்போதைக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா இதெல்லாம் இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகமும் கொடுக்குது எனக்கு. இது உண்மையிலேயே உண்மைதானா இல்ல இது வந்து எதுவும் ஃபேக்கான்றத இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா நானும் இந்த வீடியோ 2 நாளா ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ வந்திருக்கேன். ஏன்னா முந்தானத்தே வந்திருக்க வேண்டியது. கிஷோர் சார் நானும் வீடியோ பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த நிமிஷமே வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சது. பட் அவனையிலேருந்து சர்ச் பண்ணி இது உண்மையிலேயே அஃபீஷியல் தானா, இது அன்அஃபீஷியலா, இல்ல தெரியாதனமா ஏதோ நியூஸ் லெட்டர் வெளியே வந்துருச்சா அப்படின்றதுல நிறைய தேடி பார்க்குறோம். பட் எங்க டீமுக்கும் பெருசா எதுவும் மாட்ட மாட்டேங்குது உண்மை அப்படின்றத கன்ஃபார்மா சொல்ற அளவுக்கு. ஸோ அதுல இந்த பிக்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்களோட விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 14 வகையான பதவிகளுக்கு 32,438 எவ்வளோ 32,438 காலி பணியிடங்கள் மொத்தமா சொல்லப்பட்டிருக்கு. இதுல சதர்ன் ஜோன், நம்ம தமிழ்நாடு சதர்ன் ஜோன் சொல்றோம்ல, நமக்கு சென்னை ஜோனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2200 பக்கத்துல காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம், சரியா? இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் மேன் பி அப்படிங்கிறது டிராபிக் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் கீழே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு 5000. இதுல மெஜாரிட்டியான வேகன்சின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ் கிரேட் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ் கிரேட் 4க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ மற்றபடி இது எல்லாமே ஓரளவுக்கு நார்மலா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? வெல், இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சதர்ன் ஜோன் சென்னை ஜோனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில 2 இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல எஸ்ஆர், ஆக்சுவலா இது எஸ்ஆர் வந்து மிஸ் ஆயிருக்கு, சரியா? இந்த இடத்துல எஸ்ஆர் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சதர்ன் ரீஜன் அது வந்து, சரியா? இப்ப எஸ்ஆர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சதர்ன் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சென்னை ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐசிஎஃப் அப்படின்றது ஆக்சுவலா ஐசிஎஃப்ன்றது நம்ம பெரம்பூர்ல தான் இருக்கு. பெரம்பூர்ல தான் ஐசிஎஃப் இருக்கு, வேற எங்க ஐசிஎஃப் கிடையாது. ஸோ ஐசிஎஃப்க்குன்னு தனியா ஒரு வேகன்சி அவங்க கொடுத்துருக்காங்க. குறிப்பா எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ட்ராக் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற பதவிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா ட்ராக் மெயின்டெனன்ஸுக்கும் ஐசிஎஃப்க்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு அது ஒரு குழப்பமா இருக்கு, சரியா? சரி, ரைட். அவங்க ஏதோ அசிஸ்டன்ட் உள்ள ட்ராக் மெயின்டெனன்ஸ் எடுக்கிறாங்க, சரி, ரைட். 445 ஒரே பதவிக்கு மொத்தமா கொடுத்துறாங்க. ஐசிஎஃப்ல அந்த ஒரு பதவிக்கு மட்டும் தான் வேக்கன்ட் இருக்கு, வேற எந்த பதவிக்கும் வேக்கன்ட் இல்ல அப்படின்ட்டாங்க. இதே நீங்க சதர்ன் ஜோன் எஸ்ஆர்க்குள்ள வந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ரைட்டா அப்படியே 1 by 1 பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ராக் மெயின்டெனன்ஸ் கிரேட் 4க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சாரி ட்ராக் மிஷின், நான் ட்ராக் மெயின்டெனன்ஸ் மாத்தி படிச்சிட்டேனோ, இங்க இருக்கு ட்ராக் மெயின்டெனன்ஸ் வந்து இங்க இருக்கு, நான் டக்குன்னு சரி ரைட் ஓகே ஓகே. அசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ட்ராக் மிஷின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 445 ரைட் ஓகே, அது கரெக்டா தான் இப்போ வந்திருக்கிறது கரெக்டா தான் இருக்கு, சரியா? ரைட். ட்ராக் மெயின்டெனன்ஸ் வந்து கிரேட் 4க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 313 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1200 பக்கத்துல 1129 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதவிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மற்றபடி ஐசிஎஃப்ல அந்த 445 காலி பணியிடங்கள் தான். அப்போ நம்ம சென்னை ஜோன் அப்படின்னு வரும்போது இது ரெண்டையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா பொதுவா இப்படி தனியா பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா சதர்ன் ஜோனுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிதான் அதுல எஸ்ஆர் அப்படின்றது வரும், அடுத்து ஐசிஎஃப் வரும். ஆனா இதுல ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு வேற வேற காலம்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ரைட். வந்தான ஐசிஎஃப் நம்ம சென்னைக்கு தான், அது கன்ஃபார்ம் உறுதி. ஸோ 445 பிளஸ் 2249 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 32,000 காலி பணியிடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 2,600 காலி பணியிடம், 2,600 2,700 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சென்னை ஜோன் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10% எப்பயும் வரக்கூடிய ஒரு நார்மல் வேகன்சி. நம்ம ஓவரால் இந்தியால ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எவ்வளவு வேகன்சி தர்றாங்களோ அதுல ஒரு 8ல இருந்து 10% வேகன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படின்றது எப்பவுமே உறுதியானது. கிட்டத்தட்ட இந்த தடவையும் அவ்வளவுதான் அவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுல பெரிய முரண்பாடு இல்லை. அப்ப இது வந்து உண்மையா இருக்க கூட சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டோம். சொல்ல போனா வந்துட்டு இது உண்மையா இல்லையா, என்ன வருது, என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைனலி இப்போ உங்கள்கிட்ட வீடியோக்கே வந்திருக்கேன். சரிங்களா? ரைட். ஸோ இதுல அடுத்தது நமக்கான குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷனுக்கு நான் 2019 அப்போ வந்த நோட்டிஃபிகேஷனை ரெஃபரன்ஸுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஏஜ் லிமிட்டுக்குமே அதை தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17 வகையான காலி பணியிடங்கள் அப்போ கொடுத்துருந்தாங்க. 17 வகையான காலி பணியிடங்களுக்கு வயது அப்படின்னு பார்க்கும்போது 18 இருந்து 33 வயது வரைக்கும். அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இது கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. அதை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். 10th பாஸ். நீங்க வந்து சரி ஒன்னு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அல்லதுன்னு போயிட்டாங்க. அவங்க வந்து அண்டு கொடுக்கவே இல்லை. அதுல வந்து எந்த இடத்துலயுமே உங்களுக்கு அண்டுங்கிற ஒரு சிம்பலா பயன்படுத்தவே இல்லை. அப்போ நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த எல்லா பதவிகளுக்குமே நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கிரைட்டீரியா வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் ஆகட்டும், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், அசிஸ்டன்ட் சிஎன்டபிள்யூ, அசிஸ்டன்ட் டிப்போர்ட் ஸ்டோரு, ஷீல்டு, டீசல் இன்ஜின், இது எல்லாத்துக்குமே 10th இருந்தா போதுமானது. 10th படிச்சிருக்கீங்களா மினிமம், அதுக்கு மேல 12th டிகிரி என்ன வேணா நீங்க படிச்சிருங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. மினிமம் 10th படிச்சிருக்கீங்களா நீங்க இதுக்கு எலிஜிபிள்ங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க 10th படிச்சிருக்கணும். இல்ல நான் 10th படிக்கல அப்படின்னா ஐடிஐ படிச்சிருக்கணும். ஐடிஐ ஃப்ரம் த இன்ஸ்டிடியூட் ரெகக்னைஸ் பை த என்சிவிடி அல்லது எஸ்சிவிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அங்கீகரிக்கப்பட்ட நம்மளுடைய ஐடிஐல நீங்க படிச்சிருக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா அதற்கு சமமான ஈக்குவலண்ட், அப்படியும் இல்லை அப்படின்னா நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிபிகேட், நம்ம சிசிஏன்னு சொல்லுவோம்ல, நேஷனல் அப்ரெண்டிஸ், அந்த சர்டிபிகேட் இருக்கணும். இது இருந்துச்சுன்னா இந்த பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்கலாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த தடவை சில பதவிகளுக்கு மட்டும், குறிப்பா ஐடிஐ படிச்சவங்க அல்லது அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சவங்க, அவங்களை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அதாவது என்னது ஒரு பரிந்துரை வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, விஷயங்கள் வந்துச்சு. பட் நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்றதான், இது வரைக்கும் அது அஃபீஷியலி அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. நோட்டிபிகேஷன் வந்தாதான் அது கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் இங்க எல்லாமே டெக்னிக்கலி நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே இந்த வேலைகள்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பான்மையான பதவிகள் இருக்கு. சில பதவிகளுக்கு குறிப்பா அவங்க படிச்சவங்க தான் வேலை பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி ஒர்க் ஷாப்ல வந்து அந்த ஏசி ரிலேட்டடா அவங்க வேலை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏசி கம்பார்ட்மெண்ட் கோச்சில் வந்து ஒரு இருக்கு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஐடிஐ முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். வெறும் 10th முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் பழக லேட் ஆகும், ஆனா அவங்களுக்கு வேகமா பழகிக்குவாங்க. கேட்டா அந்த மாதிரி சில பர்டிகுலர் இடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வரும், சில இடங்கள்ல நம்ம சொல்ல முடியாது. சரியா? அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. பட் இந்த தடவை இதை மாத்துறாங்களா இல்லையான்றது அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் வந்தாதான் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறதுனால இந்த 10th தான் அப்படியே இருக்க வாய்ப்புகளும் இருக்கு. வெயிட் பண்ணலாம். சரியா? ரைட். அடுத்தது வயது. 18 முதல் 33 வயதுன்னு கொடுத்திருந்தாங்க. கரெக்டா? 18 வயது முதல். இது 2019 வந்த வேகன்சி. எங்க பாரு, எங்க இருக்கு பாருங்க. 2019 நோட்டிபிகேஷன் வரும்போது கொடுத்தது. 18 வயது முதல் 33 வயது வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டியா இருந்தா 5 ஆண்டுகள், ஓபிசியா இருந்தா 3 ஆண்டுகள், எக்ஸ் சர்வீஸ் மேன், அவங்க எல்லாத்துக்குமே விடோ, அவங்க எல்லாருக்குமே கொடுத்தாங்க. இப்ப கோவிட்னால என்ன பண்ணிருக்காங்க, இந்த கோவிட் நடுவுல எக்ஸாமே நடக்கல, 3 வருஷம் தள்ளி போனதுனால எக்ஸ்ட்ராவா ஒரு 3 இயர்ஸ் வந்து காமனா எல்லாருக்குமே சேர்த்துட்டாங்க. இது எல்லா எக்ஸாமுக்குமே இப்ப சேர்த்திருக்காங்க. ஏஎல்பி, ஆர்பிஎஃப், ஜேஇ, டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே சேர்த்தாங்க. ஸோ நமக்கும் குரூப் டிக்கும் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 18 வயது முதல் 36 வயது வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை கிடைக்கும். அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன், அப்போ ஓபிசி 3 ஆண்டுகள் 39, எஸ்சியாக இருந்தால் எஸ்டியாக இருந்தால் 5 ஆண்டுகள், அப்ப 36 பிளஸ் ஒரு 5 41 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி ஒரு கிரைட்டீரியா கொண்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? சான்ஸ்னு கிடையாது, 99.9 விழுக்காடு கண்டிப்பா இதுக்கு நடக்கும். ஏன்னா இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, இந்த தடவை கண்டிப்பா கொடுப்பாங்க. அது இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான், அடுத்த வருஷம்லாம் அது பொருந்தாது. முன்னாடியே தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த ஒரு வருஷம் வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு நாங்க இதெல்லாம் கொடுக்குறோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட், நடக்கும், பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வு. இதை எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்தணுமோ, நாட்களை
தரமா நீங்க பார்க்கணுமோ கரெக்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே என்டிபிசிக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல இருந்து ஒரு வாரம் 10 நாள்ல நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிஃபோர் தட் நியூ இயருக்கு முன்னாடி ஏதாவது அப்டேட் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நியூ இயர் ஒரு சிறப்பான நியூ இயரா இருக்கட்டும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய சென்னை எக்ஸ்பிரஸ் அண்ட் பல்லவன் எக்ஸ்பிரஸ் 2.0 கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்தி மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டை கெட் பண்ணிக்கோங்க மறக்காம. சரிங்களா? அண்ட் நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு அடுத்த திங்கட்கிழமை திரும்ப மாலை 7 மணிக்கு ஷார்ப்பா இதே மாதிரி லைவ் வந்துருங்க, பார்க்கலாம். சரிங்களா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you மக்களே. அண்ட் தமிழ் வழியில உங்களுக்கு முந்தைய ஆண்டு கேள்வித்தாள்களை பக்காவா தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம தமிழ் வழி புத்தகங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 42 மார்க் டெஸ்ட். கேட்டா இதுல இருக்கிறது மொத்தம் 42 மார்க் டெஸ்ட், 4000த்திற்கு அதிகமான கேள்விகள், 700 பக்கங்களுக்கு மேல இருக்கு. ரைட்டா? கிட்டத்தட்ட 700 பக்கங்களுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த புத்தகம் இப்ப வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டோர்ல அவைலபிள் இருக்குது. Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்தி கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த புக் வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க. புக் ஆர்டர் பண்ண எனக்கு தெரியல, இல்ல கிளாஸஸ் எப்படி ஜாயின் பண்றது தெரியல அப்படின்றவங்க என்னோட மெயில் ஐடி arun.prasath@ada247.com. இது என்னோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிச்சுடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். arun.prasath@ada247.com. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்குமே புக் அவைலபிள் இருக்கு. 3 புக் அவைலபிள் இருக்குது. என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், என்டிபிசிலே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கான டெஸ்ட் மேட் டிஜிட்டல் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அண்ட் அதே மாதிரி கான்செப்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுவும் வேணும் அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you. மீண்டும் அடுத்த வீடியோ பார்த்து சந்திப்போம். மறக்காம நம்ம ADA24 மொபைல் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கீங்க. இப்போ எங்கெல்லாம் தேடலாம் வேணாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you மக்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.